ஹாய் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா? இந்த இங்கிலீஷ் சீரிஸ் வந்துட்டு ஆல்ரெடி பேங்க் எக்ஸாம் சீரிஸ் போகுதுல, அதோட மிங்கிள் ஆகாது. ஏன்னா இங்கிலீஷ் வந்துட்டு பேங்க் எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க, இல்ல வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க, எஸ்எஸ்சிக்கு படிக்கிறவங்க, இல்ல வந்துட்டு அதர் எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி பிரைவேட் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, இல்ல காலேஜோட இன்டர்வியூஸா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு கண்டிப்பா தேவை. அதனால இங்கிலீஷ் சீரிஸ் வந்துட்டு செப்பரேட்டா வீடியோஸ் போடுறேன். இது எப்படி இருக்கும்னா, பேசிக்கு பேசிக் டு அட்வான்ஸ் வர அப்படியே லைன் பை லைனா இருக்கும். நான் வந்துட்டு இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோ, இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோன்ட்டு ஒரு செட் ஆஃப் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுபடிதான் இருக்கும். நீங்க பேசிக்ல இருந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சீரிஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரியே சைட் பை சைடு இங்கிலீஷோட பிராக்டிஸ் செஷனா இருக்கட்டும், இல்ல இல்ல வெக்காபுலரிஸா இருக்கும். அதெல்லாமுமே சைட் பை சைடு வீடியோஸ்லயும், ஷார்ட்ஸ்லயும் நான் அடுத்தடுத்து கொண்டு வந்துடுறேன். நான் மேக்ஸிமம் எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து அப்லோட் ஆயிரும். ஓகே. இப்போ இந்த சீரிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பத்தி சொல்லிக்கிறேன். என்னோட பேரு வித்யா. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரெய்னர். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுறோம் அப்படின்னா அதுல வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து இல்லாம இருக்கவே இருக்காது. அது இல்லாம இங்கிலீஷே கிடையாது. ஓகேவா? இப்போ அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு மொத்தம் 8 டைப்ஸ் இருக்கு. அது நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், ப்ரெபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். இதெல்லாம் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதோட ஒன்னொன்னு பத்தியுமே நம்ம செப்பரேட் வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போ வந்துட்டு இந்த வீடியோல பேசிக் மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூசுவலா போற நவுன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நவுன் பத்தி பார்ப்போம். இந்த டெஃபினிஷன் என்னன்னா கூகுள்ல இருக்க டெஃபினிஷன். இது ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றதுக்காக பண்றேன். எழுதியிருக்கேன். ஆனா வந்துட்டு நான் சிம்பிளா சொல்லிடுறேன். நவுன்னா என்னன்னா ஒரு பர்சன், ஐடியா, திங்ஸ், பிளேஸ் இந்த மாதிரி தான். இதுதான தான் நவுன். பர்சன், பிளேஸ், ஐடியா ஆர் திங்ஸ். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். நவுன்னா என்னன்னா பர்சன், பிளேஸ் அண்ட் திங்ஸ்ன்னு படிச்சிருப்போம். ஆனா ஐடியாஸும் நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நவுன் தான். எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பர்சனுக்கு எக்ஸாம்பிள்னா வித்யா. பிளேஸ்னா தஞ்சோர். திங்ஸ்னா புக்கு, லேப்டாப். ஐடியா அண்ட் ஃபீலிங்ல இந்த மாதிரி ஹர்ட், லவ். ஓகேவா? இதெல்லாமே நவுன் தான். இப்போ இந்த நவுன்லயே ஸ்பெசிபிக்கா நம்மளுக்கு சில டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னா அது நம்ம வந்துட்டு டீடைலா அடுத்தது பார்ப்போம். இப்ப என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். சப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்போசிட்டிவ் அண்ட் அட்ஜெக்டிவ். ஓகேவா? இது வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? ஆனா பேசிக்கா இதெல்லாம் தான் நவுன். நம்ம பண்ற ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், ப்ராசஸா இருக்கட்டும், ஐடியா, ஃபீலிங் இது எல்லாமே நவுன் தான். ஒரு வேர்ட்ல மெயினா இருக்கிறது நவுன் தான். சாரி, ஒரு சென்டென்ஸ்ல மெயினா இருக்கிறது நவுன் தான். அடுத்ததா ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா என்னன்னா, ப்ரொனவுன் இஸ் a word used in the place of noun in order to avoid repetition of the later. ப்ரொனவுன்னா என்னன்னா, நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடியதுதான் ப்ரொனவுன். ஓகே. இப்ப ப்ரொனவுனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பேர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு குமார்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இது குமார பத்தி சொல்ல போறேன். குமார் இஸ் மை ஃப்ரெண்ட். குமார் இஸ் டால். எக்ஸ்ட்ரீம்லி டால். அது அட்ஜெக்டிவ்ல பார்ப்போம். Kumar told me that Kumar want ice cream. ஓகேவா? இப்போ நான் திருப்பியும் இவர் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப இது ரொம்ப ரிப்பீட்டா வந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ நான் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி இப்ப சொல்லி பார்க்கிறேன். குமார் இஸ் மை ஃப்ரெண்ட். He is very tall. He told me that he want an ice cream. ஓகேவா? இதுதான் ப்ரொனவுன். இது கொஞ்சம் ரொம்ப அப்சஷனோட இல்லாமலும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நீட்டாவும் இருக்கும். ப்ரொனவுன்ல வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு பர்சனல் ப்ரொனவுன்,
demonstrative pronoun, indefinite pronoun, interrogative pronoun, possessive pronoun, reflexive or intensive pronoun. Personal pronoun அப்படின்னா I, me, you, she, he, her, him, we, us, they, them. இதெல்லாம் வந்துட்டு ஒரு குரூப்பையோ இல்ல ஒருத்தவங்களையோ குறிக்கிறது. அதனால வந்துட்டு இது பர்சனல் ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் சொல்றதுக்கே நல்லா இருக்குல்ல. அந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ல என்ன வரணும்னா that, this, these, those. எந்த ஒரு விஷயம்னு சொல்லாம ஆனா அதை குறிப்பிட்டு சொல்றது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இன்டெஃபினைட் ப்ரொனவுன் அப்படின்னா one, other, anybody, everybody, nobody. இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஸ்பெசிபிக்கா இதுதான் அப்படின்னு சொல்லாம ஆனா குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றோம், ஒரு குரூப்ப சொல்றோம். there is no one அப்படின்னு சொல்றோமா, anybody from here அப்படின்னு சொல்றோமா, அதுதான் indefinite pronoun. interrogative pronoun. interrogative அப்படின்னாலே questioning அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்துட்டு என்ன வரும்? who, what, which, whose. அடுத்து பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன்னா பொசசிவ்னா நமக்குலாம் தெரியும். இது என்னோடையது, உன்னோடையது அப்படின்னு சொல்றது. அப்போ மை, யோர், தேர், ஹூஸ். இங்க வர ஹூஸ் வந்துட்டு யாருடையது அப்படின்ற மாதிரி வரும். ரிஃப்ளெக்சிவ் ஆர் இன்டென்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா மை செல்ஃப், யோர் செல்ஃப், themselves. இதுக்கப்புறம் இன்னொரு டைப்பும் இருக்கு. அது வந்துட்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அதுவும் கிட்டத்தட்ட இன்டகிரேட்டிவ் மாதிரி தான் வரும். ஏன்னா இது வந்துட்டு who, what, which. இதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஏன்னா இதோட ஆன்சர் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி இருக்கும். அதனாலதான். அடுத்ததா பார்க்க போறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு மிஸ் வந்துட்டு அட்ஜெக்டிவ் பத்தி சொல்லி தரும்போது ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. உங்க பேருக்கு முன்னாடி என்னென்ன சூட்டபிளான அட்ஜெக்டிவ்லாம் போட முடியுமோ அதை நீங்க போட்டுட்டு வாங்க, அட்லீஸ்ட் 10வது போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இந்த டாபிக் முடிக்கும் போது நான் அதை சொல்றேன். அட்ஜெக்டிவ் வந்துட்டு நவுனுக்கு நவுனை மென்ஷன் பண்ணி வரும். அதாவது நவுனை ஒரு டீடைல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி, டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கறது மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் அட்ஜெக்டிவ். ஈஸியா சொல்றேன். அட்ஜெக்டிவ் இஸ் a word that tells about or add to the meaning of noun. அப்போ describes noun. ஓகேவா? ஓகே. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது என்னன்னா அட்ஜெக்டிவ்னு ஒரு ஸ்பெசிபிக் ஆர்டர் இருக்கு. இந்த ஆர்டர்ல தான் நம்ம ஒரு கரெக்டான சென்டென்ஸ் எழுத முடியும். அந்த ஆர்டர் சொல்றேன். இது வந்துட்டு ஒரு பெரிய அட்ஜெக்டிவோட சீக்ரெட் மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுல வந்துட்டு அட்ஜெக்டிவ் நம்ம பார்க்கும்போது நான் ஃபுல் டிஸ்கிரைபா சொல்லி தரேன். இப்போ ரொம்ப சிம்பிளா வந்துட்டு குயிக்கா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒப்பீனியன். செகண்ட் ஆர்டர் சைஸ். அடுத்து physical quantity. physical quality. Fourth, shape. Fifth, age. Sixth, color. Seventh, origin. Eighth, material. Nine, type. 10th, purpose. ஓகேவா? இதுதான் ஆர்டர். இப்போ ஒப்பீனியன்ல என்னன்னா நம்ம வந்துட்டு குட், பேட் அந்த மாதிரி சொல்லுவோம். சைஸ் வந்துட்டு பிக், ஸ்மால்.
பிசிக்கல் குவாலிட்டி நீட்டா இருக்கு, ரஃப்பா இருக்கு. ஸ்கொயரா இருக்கு, ரவுண்டு இல்ல ட்ரையாங்கிளா இருக்கு. ஏஜ் வந்துட்டு ஓல்டா இருக்காங்க, யங்கா இருக்காங்க. யங். கலர் பிளாக் கலர், டஸ்கி. ஓகேவா? ஆரிஜின் இந்தியன். ஜாப்பனீஸ். மெட்டீரியல் இது வந்துட்டு கிளே பாட், பிளாஸ்டிக். டைப் இது வந்துட்டு இப்போ சலூன் சொல்றாங்கல்ல, யூனிசெக்ஸ் சலூன் இந்த மாதிரி. அடுத்து பர்பஸ், எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? சூயிங்க்கு, தைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம், குக் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த ஆர்டர் பார்ப்போமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன்னா, மை பியூட்டிஃபுல் பிளாஸ்டிக் பாக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். இது நான் ஒண்ணு சொல்லிக்கலாம். இது வந்துட்டு என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். அதுக்கப்புறம் இது என்ன டைப்ன்றத சொல்றேன். அதுக்கப்புறம் அது என்ன அப்படின்றத சொல்றேன். இப்போ நான் இத மாத்தி போட்டு பார்க்கிறேன். மை பிளாஸ்டிக் பாக்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா கரெக்டா வராது. மை பாக்ஸ் பிளாஸ்டிக் பியூட்டிஃபுல் அப்படின்னாலும் கரெக்டா வருது. இதுக்கு தான் இந்த அட்ஜெக்டிவோட ஆர்டர் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மை ஸ்மால் ஜாப்பனீஸ் ஹீலிங் வேர்ட். ஓகேவா? மை ஸ்மால் சைஸ பத்தி சொல்றேன், ஆரிஜின் பத்தி சொல்றேன், என் பர்பஸ சொல்றேன். ஹீலிங் பவுல், அத ஹீல் பண்றதுக்காக யூஸ் பண்ற பவுல். ஓகேவா? இப்போ இது வந்துட்டு ஹோம் ஒர்க் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ வந்துட்டு கரெக்டான ஆர்டர்ல நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகேவா? verb. Verb is a word that is used to tell something about a person or things. அதாவது noun என்ன பண்ணுது அப்படின்றது சொல்றது. அதாவது ஆக்ஷன் வேர்டு தான் verb. இதுல வந்துட்டு verbல வந்துட்டு 5 டைப் இருக்கு. ஆக்ஷன் verb, linking verb, helping verb, transitive verb, transitive verb. அடுத்து intransitive verb. ஆக்ஷன் வேர்ப்னா நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷனை சொல்றது. ரன், ரைட், டீச்சிங், டீச். ஓகேவா? அடுத்ததா லிங்கிங் வேர்ப்னா சப்ஜெக்டோட டிஸ்கிரிப்ஷனை கனெக்ட் பண்றது. அது என்னன்னா இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர். ஷீ இஸ் ஹாப்பி, ஐ எம் வித்யா, ரவி இஸ் அ டீச்சர். இந்த மாதிரி கனெக்ட் பண்றது. அதே மாதிரியே ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னா அதுவும் இஸ், ஆம், ஆர், வாஸ் இதெல்லாம் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஹேஸ், ஹாவ், ஹேட் இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம டீட்டெயிலா அடுத்த வீடியோல பார்ப்போம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஷீ இஸ் ரீடிங் அ புக். இதுல வந்துட்டு இஸ் வந்துட்டு ஹெல்பிங் வேர்ப், ரீடிங் அ புக் அப்படின்றது வந்துட்டு மெயின் வேர்ப். ஓகேவா? அதை பத்தி தான் சொல்றோம். அடுத்து டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா ஆப்ஜெக்டா இருக்கும். she wrote a letter. ஆப்ஜெக்ட பத்தி சொல்ற வேர்ப் தான் டிரான்சிட்டிவ் வேர்ப். இப்போ இதுல எக்ஸாம்பிள் என்னன்னா she wrote a book. ஓகேவா? இப்போ இந்த புக்க பத்தி சொல்லுது. புக் வந்துட்டு ஆப்ஜெக்ட். இந்த அவன் என்ன எழுதுனா? இன்னும் புக் எழுதுனா. அப்போ இதுதான் டிரான்சிட்டிவ் வேர்ப். அதே மாதிரி இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்காது. ஆப்ஜெக்ட் இல்லாம ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் சொல்லும். he
டீச். அவன் சொல்லி கொடுத்தான், அவ்வளவுதான். என்ன சொல்லி கொடுத்தான்லாம் எதுவுமே சொல்லல. அதுதான் டிரான்சிட்டிவ் வெர்ப். ஓகே, அடுத்ததா அட்வர்ப். ஆமா, அட்ஜெக்டிவ் பத்தி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதான் அட்ஜெக்டிவ்ல. அதுதான் எங்க மிஸ் வந்துட்டு என்ன ஒர்க் கொடுத்தாங்கன்னா, இப்போ என்னோட பேர் வந்துட்டு வித்யான்னு இருக்கு. வித்யா. இப்போ இதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு அட்ஜெக்டிவ் போடணும். அந்த அட்ஜெக்டிவ் வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் வித் வியா இருக்கணும். இந்த மாதிரி 5 எழுதிட்டு வர சொன்னாங்க. ஓகேவா, இதுதான் எங்களுக்கு கொடுத்த டாஸ்க். இது இப்போ ரீசெண்டா பிக் பாஸ்ல வந்துட்டு அமித்தோட பொண்ணு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேருக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் சொல்லுச்சு. அந்த பொண்ணு சொல்லும் போது கரெக்டா அவங்களோட பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணி சொல்லுச்சு. அப்ப எனக்கு அப்படியே அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஸ்கூல் டைம் தான் ஞாபகம் வந்துச்சு. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்துட்டு வாஸ்ட் திங்கிங் வித்யா, வேல்யூபிள் வித்யா, விக்டோரியஸ் வித்யா, வைப்ரண்ட் வித்யா, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லலாம். வைரல் வித்யா, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லலாம். இப்படிதான் நம்ம அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணணும். அதாவது ஒருத்தவங்கள பத்தி சொல்லும் போது அவங்க பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணி சொன்னா நம்மளுக்கு வந்துட்டு சென்டென்ஸ் இன்னுமே நல்லா இருக்கும், நல்லா ரீச் ஆகும் போய் சேர்றவங்களுக்கு. ஓகே, அடுத்ததா அட்வர்ப் பார்ப்போம். அட்வர்ப் என்ன பண்ணுனா, அது அட்ஜெக்டிவையோ வெர்பையோ இல்ல இன்னொரு அட்வர்பையோ இன்னொரு சென்டென்ஸையோ டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேவா, இது வந்துட்டு என்னன்னா எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். மோர் இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங், அது ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அத வந்துட்டு ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்லுதுல இந்த மோர், அதனால இது அட்வர்ப். அதே மாதிரி அன்யூஷுவல் டால், அன்யூஷுவலி டால். ஆல்ரெடி டாலா இருக்கு அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவா ரொம்ப மென்ஷன் பண்ணி அது அன்யூஷுவலா டாலா இருக்கு அப்படின்றத சொல்றதுனால இது அட்வர்பா இங்க ஆக்ட் ஆகுது. அன்பார்ச்சுனேட்லி, he left already. அவன் போயிட்டான் ஆல்ரெடி அப்படின்னு சொல்றதே ஓகே தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மென்ஷன் பண்ணி சொல்றோம்ல, அதுதான் அட்வர்ப். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்றது அப்பதான் தெரியும். அடுத்ததா ப்ரிபோசிஷன். இட் இஸ் a word or group of word that is placed before a noun or pronoun to indicate direction, method, place and source, etc. ஓகேவா, சிம்பிளா சொல்றேன். ப்ரிபோசிஷன்னா என்னன்னா when, where, இது ரெண்டுக்கும் ஒரு விஷயம் ஆன்சர் கொடுக்குது அப்படின்னா அதான் ப்ரிபோசிஷன். எப்போ, எங்க அப்படின்றதுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு தான், ஆன்சர் கொடுக்குற விஷயம் தான் ப்ரிபோசிஷன். I put my pen on the table. எங்க வச்சேன்? on the table. அதுதான் where, எங்க வச்சேன்? on the table. அதுக்கப்புறம் I stand beside the wall. அப்ப நான் எங்க நின்றேன்? வால்க்கு பிசைடா நின்றேன். My friend birthday. என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இந்த மாதிரிலாம் கிறுக்கி எழுதுறது. ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கனால ஸ்பெல்லிங் கரெக்டா வர மாட்டேங்குது. Birthday is on Wednesday. அப்போ எப்ப பர்த்டே? வெனஸ்டேல பர்த்டே. அப்போ on தான் preposition. புரிஞ்சுதா? 7th parts of speech வந்துட்டு conjunction. A conjunction is a parts of speech that connect words, phrases, clauses or sentence. ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் இல்ல phrases இல்ல ரெண்டு சென்டென்ஸ் கனெக்ட் பண்றதுதான் conjunctions. அவ்வளவுதான், சிம்பிள். ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்ம ரொம்ப யூஸ் பண்ற conjunctions என்னன்னா coordinating conjunctions. Coordinating conjunctions. இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு fan boys. ஓகேவா, ஃபேன் பாய்ஸ் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு விஷயத்துக்குமே. யாராவது ஒருத்தவங்க ரொம்ப டாப்புக்கு போகணும்னா அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது ஃபேன் பாய்ஸ். ஃபேன் கேர்ள்ஸும் தேவைதான், ஆனா ஃபேன் பாய்ஸ் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கன்ஜங்ஷன்ஸ்க்கு. ஃபார்
and nor but or yet so. ஓகேவா? இதுதான். இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் ஃபேன் பாய் சொன்னேன். இதுதான் வந்துட்டு மோஸ்ட் ட்ரெண்டிங், ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கன்ஜங்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் சொல்றேன். I had a severe headache. Severe headache. I still went to school. இது எப்படி நம்ம கனெக்ட் பண்றது? எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, ஆனாலும் நான் ஸ்கூல் போகணும். அப்போ என்ன போடுவோம்? I had a severe headache, but I still went to school. I had a severe headache, but I still went to school. இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். இதுதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷனும் இருக்கு. Correlative conjunctions. Correlative conjunctionsனா pair of words. இது வந்துட்டு either or neither nor. இதுதான் வந்துட்டு correlative conjunctions. இதுவும் எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது இங்கிலீஷ் மிஸ் தான் மறக்க கூடாதது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பையனை எந்திரிச்சு நிப்பாட்டி, உனக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அவன் டீ பிடிக்கும்னு சொன்னான். அடுத்து இருக்கவங்களுக்கு கேட்டாங்க, எனக்கு காஃபி பிடிக்கும்னு சொன்னாங்க. அடுத்து இருக்க பையனை கேட்டாங்க, அவன் டீ பிடிக்கும்னு சொன்னான். அடுத்து ரமேஷ்னு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமானா, எனக்கு டீயும் பிடிக்கும் காஃபியும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அதுதான் எய்தர் ஆர். அதாவது ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னு சொல்றாங்க, பாசிட்டிவா அப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு எய்தர் யூஸ் பண்ணணும். இப்போ டீயும் பிடிக்காது காஃபியும் பிடிக்காது அப்படின்னா நெய்தர் யூஸ் பண்ணிருக்கணும். நெய்தர் நார். இது எய்தர் ஆர் நெய்தர் நார். ஓகேவா? நீங்களும் மறக்க கூடாது இனிமே. சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் தான் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். பிகாஸ், த்ரூ, சின்ஸ், while, as, where, whereas, although. இது எப்படி நான் சொல்றது, எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, நான் வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டேன், எனக்கு பசிச்சிருந்தது. ஓகேவா? ஐ ஏட் லஞ்ச் பிகாஸ் ஐ வாஸ் ஹங்க்ரி. ஏன்னா ஒரு ரீசன் எனக்கு இது நடக்குது, அதனால நான் இது பண்றேன் அப்படின்றப்போ நம்ம இந்த சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு லிங்க் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இது டைரக்டா சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்கவே மாட்டாங்க. ஆனா 2 சென்டென்ஸ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அது தப்பா கனெக்ட் பண்ணிருக்காங்களா கரெக்டா கனெக்ட் பண்ணிருக்காங்களான்றது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேசிக் ரூல்ஸ் தான் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்ததா ஃபைனல் 8வது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா இன்டர்ஜெக்ஷன். அது என்னன்னா சில புக்ஸ் ஒரு சீரீஸ்ல இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, இல்லன்னா 8வது வந்துட்டு ஆர்டிகல் சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்துட்டு ரெண்டையுமே படிச்சுக்கலாம். இன்டர்ஜெக்ஷன் என்னன்னா, இன்டர்ஜெக்ஷன் இஸ் a word or a phrase that expresses a sudden emotion or reaction such as surprise, joy or disgust. ஓகேவா? நம்ம சந்தோஷத்தை காட்டுறது, இல்ல சோகமா, இல்ல வலிக்குது அப்படின்றத மென்ஷன் பண்றது அப்படிதான் இன்டர்ஜெக்ஷன். வாவ், தட் இஸ் பியூட்டிஃபுல். ஹோ ஐ ஃபர்காட். அவுச், ஐ ஹேட் அ பெயின் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் வந்துட்டு இன்டர்ஜெக்ஷன். ஆர்டிக்கல் அப்படின்னா, ஆர்டிக்கல்ல த, ஓகேவா? இந்த த இருக்கிறது டெஃபினிட் ஆர்டிகல்.
இது ரெண்டும் இன்டெஃபினிட் ஆர்டிகல். டெஃபினிட் ஆர்டிகல்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்? கிவ் மீ தி புக், கிவ் மீ தி டிக்கெட், அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கான்சனன்ட்டுக்கு முன்னாடி வர்றதுன்னா யூஸ் பண்ணணும். ஒரு வவலுக்கு முன்னாடி யூஸ் பண்றதுன்னா ஆன் யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு ரொம்ப பேசிக்கு. நான் வந்துட்டு ஆர்டிகல் யூஸ் பண்ணும்போது இதை பத்தி எலாபரேட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துப்போம். அவ்வளவுதான். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட பேசிக்ஸ் இதுதான். அடுத்து ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோடதையுமே எலாபரேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். இதுக்கிடையில ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி என்னென்ன மாதிரி சீரீஸ் போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபாலோ பண்ணிடலாம். பாய்.